Hi friends, welcome to Lexim Learning. நீங்கள் PGTRB இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 28 MCQ வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி அதையும் போய் பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பேரடைஸ் லாஸ்ட் சம்மரியும் அதுக்கு ஒரு 30 MCQவும் போட்டிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேரடைஸ் லாஸ்ட்டோட MCQ கண்டினியூ ஆகுது. ஸோ we begin with question number 31. Question number 31. The story of Adam and Eve occurs in the book of dash from the Bible. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பைபிள் இஸ் த ஹோலி புக் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். இந்த பைபிளில் நமக்கு ஆல்டுகெதர் 73 புக்ஸ் இருக்குது. அதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடு அண்ட் புதிய ஏற்பாடு அப்படின்ட்டு. அதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 46 புக்ஸும் நியூ டெஸ்டமெண்ட்டில் 27 புக்ஸும் இருக்குது. ஸோ டோட்டலாக 73 புக்ஸ் ஆர் தேர் இன் த பைபிள். இந்த among the 73 புக்ஸ் ஜெனசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பைபிள். இந்த ஜெனசிஸில் தான் நமக்கு ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி வரும். இதை தான் மில்டன் டெவலப் பண்ணி நமக்கு பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்ட்டு ஸ்டோரி கொடுத்துருக்காரு. ஸோ த ஸ்டோரி ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் அக்கர்ஸ் இன் த புக் ஆஃப் ஜெனசிஸ் ஃப்ரம் த பைபிள். கொஸ்டின் நம்பர் 32. த டெவில் டேஷ் அட்வொகேட்ஸ் எ ரினியூவல் ஆஃப் ஆல் அவுட் வார் அகெயின்ஸ்ட் காட். அதாவது வென் காட் கிரியேட்டட் த வேர்ல்ட் ஹீ கிரியேட்டட் த ஏஞ்சல்ஸ் ஆல்சோ. அப்போ அந்த ஏஞ்சல்ஸ்க்கு மனுஷனை விட கொஞ்சம் அதிகமான பவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் தே ஆர் பிட்வீன் காட் அண்ட் மேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தே டிமாண்டட் த ரைட்ஸ் ஈக்குவல் டு காட். கடவுளுக்கு ஈக்குவலாக எங்களுக்கும் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க. பட் காட் டிட் நாட் பெர்மிட் தட். அதனால் என்ன செஞ்சாங்க, அதில் ஒரு பாதி பேர் ஒன்றா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிவிட்டு காடுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை போட்டாங்க. ஸோ காட் என்ன பண்ணார், அவங்கள எல்லாத்தையும் ஹெல் அப்படின்னு, அதாவது நரகம் அப்படின்னு ஒரு பிளேஸை உருவாக்கி அங்கே அவங்கள தள்ளி விட்டுட்டார். ஓகே, இப்போ இந்த சாட்டன்ஸுக்கு எல்லாம் ஹெட் யார் அப்படின்னா லூசிஃபர். இதில் ஆனால் இந்த டெவில்ஸ் எல்லாம் அதோட பேசாமல் இருக்கல. அதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப காட்கிட்ட எப்படி நம்ம சண்டை போடலாம் அப்படின்றதே பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரை ரினியூ பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது மொலாக். So, the devil Malak advocates a renewal of all-out war against God. Question number 33. The main purpose of Milton's Paradise Lost is dash. The main purpose, that is to justify God's ways to men. So, Milton இந்த தீமை எடுத்ததுக்கு ஒரே ரீசன், God மனுஷனுக்காக என்ன வழியை வச்சிருக்காரு, அது நியாயமானது தான் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற இந்த போயமை எழுதுறாரு. ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் டு ஜஸ்டிஃபை காட்ஸ் வேஸ் டு மென். கொஸ்டின் நம்பர் 34. நைட், டிஸ்கார்ட் அண்ட் டெத் ஆர் த டேஷ் இன் பேரடைஸ் லாஸ்ட். இது மூணும் என்னது? தே ஆர் த கேரக்டர்ஸ். நைட், டிஸ்கார்ட் அண்ட் டெத் or the characters in Paradise Lost. அதாவது நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், சின் அண்ட் டெத் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் சேட்டன், அதாவது லூசிஃபர். லூசிஃபரோட குழந்தைங்களில் ஒன்று டெத் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நைட் அண்ட் டிஸ்கார்டும் ஒரு இடத்துல மனுஷனாக, அதாவது கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25. The dash wounded Saturn in the battle. The Michael angel. அதாவது இதை மைக்கேல் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, மிக்காயல் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஒன்லி திங் யூ மஸ்ட் அப்சர்வ் த ஸ்பெல்லிங் கேர்ஃபுல்லி. கொஸ்டின் நம்பர் 26. மிக்காயல் ஏஞ்சல் டெல்ஸ் ஆடம் அபவுட் த ஃபியூச்சர் இன் டேஷ். அதாவது ஒரு 2 புக்கில் மில்டன் இந்த இன்சிடெண்ட்டை மட்டும் எழுதியிருப்பார். மிக்காயல் ஏஞ்சல் ஆடமை ஒரு மலை மேலே தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லையா? ஸோ இது Milton has written in 2 books. They are book 11 and book 12. அதாவது last 2 books. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், there are 12 books in Paradise Lost. So the 11th book and 12th book tells about the discussion of Michaelangelo to Adam. Question number 27. Dash is not found in the hell.
அதாவது ஹெல்லில் நமக்கு ஒரு பொருள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா ஆயில். அதாவது ஹெல்லில் ஆயில் இருக்காது. ஏன்னா அங்கே எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் கீப்பிங் ஆயில் தேர். ஸோ ஆயில் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த ஹெல். கொஸ்டின் நம்பர் 28. Earth hangs from heaven by a chain is stated in dash. அதாவது earth வந்து ஹெவன்லேருந்து ஒரு செயின் மூலமாக தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது எந்த புக்கில் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் இன் Paradise Lost. Earth hangs from heaven by a chain is stated in Paradise Lost. Question number 29. Milton invokes a muse dash times before writing the Paradise Lost. அதாவது இந்த Paradise Lost வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்காக அவர் கன்சிடர் பண்ணார். அண்ட் இட் வாஸ் ஹிஸ் ambitious புக் டூ. ஸோ என்ன செய்வார், அதை எழுதுறதுக்கு முன்னாடி தேவதைகள் அதாவது ஏஞ்சல்ஸ் கிட்ட அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. எத்தனை டைம்ஸ் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணார்? 3 times. Milton invokes a muse 3 times before writing a Paradise Lost. Question number 30. Adam and Eve were driven out of paradise by dash. பாரடைஸ்லேருந்து யார் ஆடம் அண்ட் ஈவை வெளியே துரத்துனது இல்லை வெளியே கூட்டிகிட்டு போய் விட்டது அப்படின்னா மிக்காயில் ஏஞ்சல். ஆடம் அண்ட் ஈவ் வேர் ட்ரிவன் அவுட் ஆஃப் பாரடைஸ் பை மிக்காயில் ஏஞ்சல். கொஸ்டின் நம்பர் 31. மில்டன் எமுலேட்டட் த poets dash and dash. Here emulate means following. ஒருத்தரை இமிட்டேட் பண்ணுறது இல்லை அவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லைக் திஸ் மில்டன் யாரை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா வெர்ஜில் அண்ட் ஹோமர். மில்டன் எமுலேட்டட் த poets வெர்ஜில் அண்ட் ஹோமர். கொஸ்டின் நம்பர் 32. ஆடம் அண்ட் ஈவ்ஸ் டேஷ் இஸ் ஸ்டேட்டட் இன் Paradise Lost. ஸோ இந்த Paradise Lostல ஆடம் அண்ட் ஈவை பற்றி மெயினாக சொன்ன தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர் டிஸொபீடியன்ஸ். எஸ், disobedience is your answer. Adam and Eve's disobedience is stated in Paradise Lost. Question number 33. Dash discusses cosmology and the battle of heaven with Adam. Raphael. So Raphael discusses cosmology and the battle of heaven with Adam. Question number 34. The angel Dash is considered a hero for arguing against Saturn. கீழே பேண்டமோனியமில் அங்கே வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்குது. எப்படி வந்து காட்கிட்ட நம்ம திரும்பவும் நம்மளோட வாரை ரினியூ பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன், அதாவது டிபேட் போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்டியல் என்ன பண்ணார், அவங்களோட இருக்க விரும்பலை, நான் அவங்களோட இருக்க மாட்டேன், ஸோ அகெயின் ஐ வில் கோ பேக் டு த பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளுக்காக ஆர்கியூ பண்ணுறாரு. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் Abdiel. The angel Abdiel is considered a hero for arguing against Satan. Question number 35. Dash is Milton's heavenly muse. Heavenly muse Urania. Urania is Milton's heavenly muse. Question number 36. As soon as Eve became conscious, she looked at her reflection in a dash. அவங்களுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோன்னே அவங்களுடைய உருவத்தை எதில் பார்த்தாங்க அப்படின்னா she saw in a stream. அதாவது ஒரு ஓடை, நீர் ஓடை போய்கிட்டு இருக்கு, அதில் தான் அவங்களுடைய உருவத்தை பார்க்குறாங்க. As soon as Eve became conscious, she looked at her reflection in a stream. Question number 37. Paradise Lost was started in dash and was completed in dash. இதில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். when it is startedனு கேட்பாங்க, இல்லாட்டி when it was completed அப்படின்னு கேட்பாங்க. அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒரே கொஷினில் கொடுத்துருக்கேன். Paradise Lost was started in 1658 and it was completed in 1663. Question number 38. Paradise Lost was published in 1667 as 10 books and in 1674 as 12 books. ஏன்னா often it will get confused. ஒரு சில இடத்துல 10 புக்ஸ்ன்னு பார்ப்போம், ஒரு சில இடத்துல 12 புக்ஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அவங்க பப்ளிஷ் பண்ணப்போ 10 புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. தட் வாஸ் இன் 1667. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது இன்னும் 2 புக்கு ஆட் பண்ணி 12 புக்ஸாக பப்ளிஷ் பண்ணுறாங்க.
That was in 1674. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ரெண்டையும் ஒரே கொஷினில் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, கொஷின் நம்பர் 39. டேஷ் இஸ் எ parody ஆன் Paradise Lost. அதாவது இங்கே parody அப்படின்னா ஒரு ஆத்தரோட ஸ்பெசிஃபிக் மியூசிக் ஆர் லிட்ரரி எஃபெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கெயின் இஸ் எ parody ஆன் Paradise Lost. ஸோ மில்டனோட அந்த parody ஆர் அவரோட ஸ்டைல், லிட்ரரி ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா கெயின். கொஷின் நம்பர் 40. Saturn is compared to dash in Paradise Lost book 1. அதாவது புக் 1ல் அந்த சேட்டனை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா your answer is Leviathan. Saturn is compared to Leviathan in Paradise Lost book 1. Question number 41. Adam and Eve meet in dash. அதாவது எந்த புக்கில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறத சொல்லியிருக்காரு. It is in book 4. Adam and Eve meet in book 4. Question number 42. Milton discusses the free will divine justice in dash book. அதாவது ஃப்ரீ வில் அண்ட் டிவைன் ஜஸ்டிஸ் இது ரெண்டையும் எந்த புக்கில் மில்டன் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா இட் வாஸ் இன் புக் 3. மில்டன் டிஸ்கஸஸ் த ஃப்ரீ வில் அண்ட் டிவைன் ஜஸ்டிஸ் இன் புக் 3. Question number 43. Milton uses dash in Paradise Lost. அதாவது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அங்கே யூஸ் பண்ணுறாரு? மில்டன் யூஸ்ட் Homeric simile in Paradise Lost. Homeric simile. Question number 44. Dash was the first one who said that the Saturn is the hero in Paradise Lost. So usually hero அப்படின்னா ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இல்லை நல்ல இமேஜினேஷன் தான் நம்ம மைண்டில் வரும் இல்லையா? ஸோ அவங்கள பற்றி ஒரு நல்ல தாட் தான் இருக்கும். ஆனால் இங்கே சேட்டனை வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா ஜான் ட்ரைடன். ஜான் ட்ரைடன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ செட் தட் த சேட்டன் இஸ் த ஹீரோ இன் Paradise Lost. Question number 45. Dash was the first to eat the forbidden fruit. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். Yes, it was Eve. Eve was the first to eat the forbidden fruit. Question number 46. The mind is its own place and in itself can make a heaven of hell or a hell of heaven. Who said this? That is the question. It is said by dash. Yes, it is said by Saturn. The mind is its own place and in itself can make a heaven of hell or hell of heaven. Said by Saturn. Question number 47. Dash shows Adam a vision of biblical history from the time of Adam to the birth of Jesus. அதாவது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ஆடம்க்கு சொன்னது யாரு? எஸ், இட் இஸ் மிகாயலேஞ்சல். Michelangelo shows Adam a vision of biblical history from the time of Adam to the birth of Jesus. Question number 48. Paradise Lost is famous for dash. Your answer is satanic speeches. அதாவது சாத்தான் வந்து எப்படி பேசுது அப்படின்றத இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஃபேமஸ் திங் இன் Paradise Lost. Paradise Lost is famous for satanic speeches. Question number 49. Pandemonium is a dash. Yes, as you know, it is a meeting hall. Pandemonium is a meeting hall. Question number 50. Saturn returned after dash days. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் Saturn திரும்பி வந்தது? After 8 days. Saturn returned after 8 days. Question number 51. The flattery of Saturn makes Eve dash. Flattery அப்படின்னா புகழ்ந்து பேசுறது. எல்லாருக்குமே புகழ்ந்து பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் ஈவ் வந்து அந்த சர்பெண்ட், அதாவது அந்த பாம்பு உருவத்தில் வந்த சாத்தான் என்ன செய்யும், அவங்கள புகழ்ந்து பேசும், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டுலாம். அதில் மயங்கிட்டு என்ன செய்வாங்க, அது சாட்டன் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவாங்க.
The flattery of Saturn makes Eve desire to know more. இன்னும் என்ன பேசுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறத ஆர்வமாக இருந்தாங்க. Question number 52. The original publisher of Paradise Lost was dash. நம்ம இவ்வளோ நேரம் ஜான் மில்டன் தான் Paradise Lostோட ஆத்தர் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணவர் வேற ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா சாமுவேல் சிமன்ஸ். The original publisher of Paradise Lost was Samuel Simmons. Question number 53. Dash was the name of Saturn before his fall from heaven. அதாவது Saturn அங்கே பாரடைஸ்லேருந்து கீழே ஹெல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லூசிஃபர். Lucifer was the name of Saturn before his fall from heaven. Question number 54. Dash from where Adam and Eve got forbidden fruit. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்ன ஃப்ரூட்டை எங்கேருந்து அவங்க எடுத்தாங்க? எஸ், your answer is tree of knowledge. Tree of knowledge from where Adam and Eve got the forbidden fruit. Question number 55. Dash is the chief archangel of the paradise. அதாவது ஆர்கேஞ்சலுக்கு எல்லாத்துக்கும் சீஃப் யார் அப்படின்னா மிகாயல். Michael is the chief archangel of the paradise. Question number 56. Dash and Dash are the son and daughter of Saturn. Your answer is sin and death. Sin and death are the son and daughter of Saturn. Question number 57. Dash was the cause of Saturn's fall. Your answer is pride. Pride was the cause of Saturn's fall. Question number 58. Think only what concerns thee and thy being. Said by Dash. Think only what concerns thee and thy being. Said by Raphael. Question number 59. Classically, Urania is the muse of Dash. Urania is the muse of astronomy. Classically, Urania is the muse of astronomy. Question number 60. Dash is the strongest and the most fierce demon. Your answer is Moloch. Moloch is the strongest and the most fierce demon. Question number 61. Milton refused to follow the literary tradition of Dash. Milton refused to follow the literary tradition of rhyming verse. Instead அவர் என்ன யூஸ் பண்ணாரு? எஸ், blank verse யூஸ் பண்ணாரு. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? Question number 62. The battle between God and Saturn lasted for dash days. It was 3 days. The battle between God and Saturn lasted for 3 days. Question number 63. Thy seed shall bruise our foes. Here seed refers to dash, thy refers to dash. ஸோ இந்த லைனை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. Thy seed shall bruise our foe. இதில் seed எதை ரெஃபர் பண்ணுது? thy எதை ரெஃபர் பண்ணுது? எஸ், seed refers to Jesus Christ and thy refers to Eve. Question number 64. Sin was born out of Satan's dash. Sin was born out of Satan's head. ஏன்னா அந்த ஹெட்டு தான் அந்த பாவத்தை வந்து நிறையா திங்க் பண்ணி பண்ணது. ஸோ இட் வாஸ் born out of Satan's head. Question number 65. On the second day of battle, Saturn used dash. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று Saturn இந்த இடத்துல யூஸ் பண்ணுது. அது என்னது அப்படின்னா artillery. Yes, he used the artillery, that means பீரங்கி. பீரங்கியை அப்போவே Saturn யூஸ் பண்ணியிருக்கு. On the second day of battle, Saturn used artillery. Question number 66. To create is greater than to destroy. Occurs in dash. அதாவது occurs in which book?
Yes, it was in book 7. To create is greater than to destroy occurs in book 7. Question number 67. Milton depended on the dash to inspire him before writing the Paradise Lost. He was dependent on Holy Spirit. So that is the Spirit of God. Milton depended on the Holy Spirit to inspire him before writing the Paradise Lost. Question number 68. The reason for the fall of Eve was dash and Adam was dash. அதாவது இந்த சின் அந்த பாவத்துக்குள்ளே விழுறதுக்கு ஈவுக்கு ஒரு காரணம் இருந்தது, ஆடம்க்கு ஒரு காரணம் இருந்தது. இங்கே ஈவ் பார்த்தா ஷி வாஸ் அண்டர் வேனிட்டி, அதாவது அந்த பாம்பு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்லாம் சொன்ன உடனே அதுக்கு வந்து அவங்க அடிமையாயிடுறாங்க, புகழ்ச்சிக்கு அடிமையாயிட்டாங்க. ஸோ ஈவ் வாஸ் ஃபார் வேனிட்டி அண்ட் ஆடம் வாஸ் ஃபார் த லவ் ஃபார் ஈவ். அவர் ஈவை அன்பு செஞ்சார். ஸோ ஈவ் என்ன சொன்னாங்களோ அதை இவர் கேட்டுட்டார். ஸோ இந்த ரீசன்னால தான் த ஹோல் மேன்கைண்ட் லாஸ் த paradise. The reason for the fall of Eve was vanity and Adam was the love for Eve. Question number 69. Milton received dash for Paradise Lost. ஸோ இவருக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது. அது எவ்வளவு அப்படின்னம்னா 10 pounds. Milton received 10 pounds for Paradise Lost. Question number 70. Milton criticizes the dash through pandemonium. ஸோ பேண்டிமோனியமில் நடக்கிறத பார்த்துட்டு அவர் எதை கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படின்னா ஹீ கிரிட்டிசைஸ் த சர்ச். அதாவது அப்போ சர்ச்சில் நிறைய ரிபெல்லியன் போயிட்டு இருந்தது, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரடைஸ் லாஸ்ட்டே அவர் எழுதுகிறாரு. அதனால் பேண்டிமோனியம் வந்து சர்ச்சுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஸோ மில்டன் கிரிட்டிசைசஸ் த சர்ச் த்ரூ பேண்டிமோனியம். Question number 71. Milton used dash to refer God. Your answer is angry Victor. Milton used angry Victor to refer God. Question number 72. The fall of Saturn took dash days from heaven. The fall of Saturn took 9 days from heaven. Question number 73. Book 5 is dash. Book 5ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the story of Eve. Book 5 is the story of Eve. அதாவது ஈவ் தான் அந்த பாம்புக்கிட்ட ஏமாந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஆடம் கிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் இந்த ஹியூமனிட்டிக்கு வந்து பாவம் அப்படின்ற ஒன்று வந்தது. ஸோ வி லாஸ் த பேரடைஸ் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து புக் 5ல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ புக் 5 இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஈவ். கொஸ்டின் நம்பர் 74. ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் த ஹையஸ்ட் ட்ரீ இன் டேஷ். ட்ரீ ஆஃப் நாலேஜிலிருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால தான் தே பிகேம் sinners and the whole humanity was punished. அதே ட்ரீ ஆஃப் லைஃப்லேருந்து சாப்பிட்ருந்தாங்கன்னா we would have got the life eternally இல்லையா. ஓகே, ஸோ ட்ரீ ஆஃப் லைஃப் இஸ் த ஹையஸ்ட் ட்ரீ இன் ஏடன். ஸோ இது வந்து இருந்த மரத்துலேயே ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது. அதனால தானோ என்னவோ அதிலிருந்து அவங்க பழத்தவே எடுக்க முடியல. ஓகே, கொஸ்டின் நம்பர் 75. Pandemonium means dash. Pandemonium means all the demons. Question number 76. God created Eve from Adam's dash. ஈவை அவர் படைக்கும் போது ஆடம் கிட்டேருந்து ஒரு போன் எடுத்து அதில் செய்வார், அதாவது ரிப் போன். அவருடைய விலா எலும்பிலிருந்து தான் ஈவை வந்து உருவாக்குவார். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ரிப். God created Eve from Adam's rib. Question number 77. The creation of earth took dash days. அதாவது மொத்தமாக இந்த உலகத்தை முழுசும், இந்த பூமியை முழுசுமாக அவர் படைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆனது? It took 6 days. The creation of earth took 6 days. Question number 78. Milton is in every line said by dash. ஸோ ஒரு ஃபேமஸ் ரைட்டர் சொல்கிறாரு,
பாரடைஸ் லாஸ்டோட ஒவ்வொரு லைன்லேயும் மில்டனை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னா கால்ரிட்ஜ். மில்டன் இஸ் இன் எவ்ரி லைன் செட் பை கால்ரிட்ஜ். கொஷின் நம்பர் 79. The human being was created on dash day. அதாவது க்ரியேஷனுக்கு 6 days ஆனது. அதில் ஹியூமன் பீயிங்கை எந்த நாளில் அவர் க்ரியேட் பண்ணார்? எஸ், இட் வாஸ் ஆன் த 6th day. Question number 78. Milton is in every line said by dash. அதாவது மில்டனோட பாரடைஸ் லாஸில் ஒவ்வொரு லைன்லேயும் மில்டன் தெரிகிறாரு அப்படின்ட்டு ஒரு ஆத்தர் சொல்கிறாரு. அவர் யார்? He is Coleridge. Milton is in every line said by Coleridge. Question number 79. The human being was created on dash day. அதாவது க்ரியேஷனுக்கு 6 days எடுத்தது. அதில் ஹியூமன் பீயிங்கை என்னைக்கு க்ரியேட் பண்ணார் அப்படின்னா இட் வாஸ் ஆன் த 6th day. The human being was created on the 6th day. 7th day he rested. இல்லையா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். Question number 80. There are dash books in Paradise Lost. ஸோ இப்போ நீங்கள் இதில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு அந்த ரெண்டுமே கொடுத்துருந்தேன், அதாவது 10 புக்ஸும் 12 புக்ஸும். ஸோ ஃபைனலாக பாரடைஸ் லாஸில் we have 12 books. There are 12 books in Paradise Lost. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். We'll see you in the next video. Until then, bye.